மை V3 Ads உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எம்டியை மீட் பண்ண போனவங்க கிட்ட எம்டி ஒரு சில தகவல் சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் அப்ளைன் ப்ளஸ் டவுன்லைனுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகஸ்ட் 15 நான் கண்டிப்பாக பெயில் கிடச்சி வெளியே வந்துடுவேன். மக்களை யாரும் பயப்பட வேணான்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணாங்க இல்லையா, நியூ ஜாயினர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு பணம் போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி பணம் 2-3 பேமெண்ட் வாங்கினவங்க ஓரளவுக்கு கம்பெனி மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தான். சரிங்களா? இதில் அவர் தெளிவாக இருக்கார். நீங்களும் தெளிவாயிக்கோங்க. ஏன்னா அதுதானே நியாயம். நீங்கள் நினைக்கலாம், அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பண கஷ்டம் இல்லையான்னு கேட்கலாம். ஆனால் அவரும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க இன்னும் ஒரு பேமெண்ட் கூட இருக்காமல் இருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் போடுறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே பேமெண்ட்டில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக போட்டு முடிச்சிருவேன். நான் வெளியே அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்குள்ளே நம்ம கம்பெனி நார்மலாக ரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். மக்கள் இவ்வளோ நாள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக யாரையும் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் நம்பிக்கையாக இருங்க. இப்போ நம்மளுக்கு சூழ்நிலை சரியில்லை. இந்த காலத்தில் நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, இதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 months இருங்க. நான் வெளியே வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு கம்பெனி நார்மலாக ரன் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எம்டி வெளியே வந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். அவரே இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இல்லையா, நான் வெளியே 1 by 1 பணம் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இல்லை பணம்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லலைல்ல, நான் வெளியே கண்டிப்பாக போடுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. மக்கள்லாம் இவ்வளோ நாள் எப்படி நம்ம ஆதரவாக இருந்தோமோ அதே மாதிரி அவர் வெளியே அவர் என்ன நெக்ஸ்ட் பிளான் சொல்கிறாரு அதை நல்லா தெளிவாக கேட்டுட்டு இனிமேலும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளும் சரி கம்பெனியும் சரி நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில மாற்றம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காரு நம்ம ஆப்பில். அது எம்டி வெளியே என்ன ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நம்ம கம்பெனியில் ஆட் பண்ணுறதோ. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு சிஎம் சேர்த்தாங்கன்னா 200 இன்க்ரீஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை குறைக்கிறதா சொல்லியிருக்காராம். அப்படி குறைச்சா பரவாயில்ல, ஏன்னா நம்ம போட்ட அமௌண்ட் நம்மளுக்கு வந்தால் போதும் இல்லையா, நம்ம அதிகமாக ஆசைப்பட வேணாம். அந்த 200 குறைச்சி 100 கொடுத்தா கூட பரவாயில்ல, அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கு காசு இருக்கும் இல்லையா, அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு, நம்ம ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறது கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ நாளே நம்ம ஸ்டோர் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் இருந்தது, நீங்கள் கட்டாயமாக போய் வாங்கினா தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேரும் போய் நம்ம ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பட் அவர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக நிறைய பேர், பல பேர் யாருமே போய் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணல. அதில் நானும் ஒருத்தி. சரிங்களா? நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த மந்த்துக்கு ஒரு அட்லீஸ்ட் 2000க்கு நீங்கள் பொருள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும்னு சொல்லியிருந்தாலும் அத்தனை பேரும் போய் வாங்கியிருப்போம். கம்பெனி இன்னும் நல்லா ரன் ஆகிருக்கும். ஆனால் அவர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்கன்னு சொன்ன ஒரே காரணத்தினால நம்ம யாருமே போய் வாங்கலை. இனி வர காலத்தில் அவர் அந்த விஷயத்தை கட்டாயமாக்க போகிறதா சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்படி இருந்தால் தான் கம்பெனி நல்லா மூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கண்டிப்பாக நான் ஆகஸ்ட் 15 வெளியே வந்துடுவேன், நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் எனக்காக ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மக்கள் பயப்பட வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதான் மக்களே, எப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க,
அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, வீடியோ பார்த்தா எப்படி பணம் வரும், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க இல்லையா, அதில் ஆட் வருது. அதில் நடிகைங்களுக்கு வந்து நிறைய பணம் கொடுத்து இதில் கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. எதுக்காக நடிக்க வைக்கிறாங்க? இப்போ நம்ம டிவி பார்க்குறவங்க விளம்பரத்தில் அதில் என்ன பொருள், ஒரு சோப், ஒரு பேஸ்ட், இதை பற்றி அவங்க ஆட் கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்து நம்ம கடைக்கு போகும்போது இந்த சோப் தானே, இந்த பேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? அதுக்காக மட்டும்தானே டிவியில் ஆட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் மை-வி3 ஆப்பில் அவங்க வந்து பணம் கொடுத்து நடிகரோ நடிகையோ கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஆனால் மை-வி3ல இதில் இருக்கிற மக்களே வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வீடியோ பார்க்குற நாங்கள் இந்த பொருள் நல்லாயிருக்கும் போல் நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்குவோம். சரிங்களா? இதுதான் டிவிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி பணம் வரும்னு, இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கம்பெனி மேலே இதுவரை எந்த தப்பும் இல்லை, அப்படியே தப்பு ஏதாவது EOW போலீஸ் சொன்னாங்கன்னா அதை திருத்திக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் MD வெளியே வந்த பின்னாடி கண்டிப்பாக நம்ம ஆப்பில் வந்து ஒரு சில மாற்றம் வரலாம். அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் கம்பெனி வந்து ரொம்ப நாளைக்கு ரன் ஆகும். சரிங்களா? யாரும் இதை எதிர்த்துட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பொறுத்துட்டோம். இதுக்கு பின்னாடி MD வந்து நல்லது செய்கிறோன்னும் போது நம்ம எதுவும் போராட்டம் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஏன்னா MD நினச்சிருந்தா அவர் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, பணம் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிடச்சிருச்சு, பணம் போட முடியாததுனால்தான் சேஃபாக போய் உள்ளே இருக்காரு, அவரே சரண் அணிஞ்சிட்டாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏமாற்றிட்டு போகிறது இருந்தால் இதுக்கு முன்னாடியே போயிருக்கலாமே. அவர் எதுக்கு போய் ஜெயிலில் உட்காரணும் சொல்லுங்கள்? எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் ஏமாற்றிட்டு போகிறாரு அப்படின்னா, நிறைய பேர் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். இல்லை ஒரு சில கம்பெனிங்கெலாம் பணத்தை எடுத்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிருப்பாங்க. அந்த மாதிரி இவர் போயிருக்கலாமே. ஏமாத்துறவங்க யாரும் அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க. அப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் டெய்லி வீடியோ போடுவார், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுவார். இப்போ தானாக போய் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் நல்லதுக்காக தானே. ஒரு சிலர் பேசுகிறீங்க, ஆனால் MD நல்லா பணம் கொடுத்துட்ருக்கும் போதெல்லாம் எங்கள் தெய்வம் நீங்கள் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க. பட் இப்போது அவருக்கு ஒரு கஷ்டம், கம்பெனிக்கு ஒரு கஷ்டம்னும் போது மட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க. அது என்னன்னு தெரியல. நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா கம்பெனியோட நிலமையை? இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது. ஒரு சிலரால் மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அந்த ஒரு சிலரால் தான் நம்ம பல லட்சம் மக்களோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு யாரும் மற்ற யூடியூப் சேனல்லையோ சோஷியல் மீடியாவிலையோ போய் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா வீடியோ பார்க்காதீங்க, இல்லையா கமெண்ட் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் போடுற கமெண்ட்டு அதுக்கு பின்னாடி வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் அந்த கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. என்னடா இப்படி போட்டிருக்காங்களே, தைரியமாக இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் போடுற கமெண்ட்டால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மை-வி3 பற்றி தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.